காவல் நிலையத்தில் நீங்கள் ஒரு புகார் தரீங்க, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் தரீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, சரியான நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆர் வாங்கிக்கோங்க. பெரும்பாலும் எல்லா ஸ்டேஷன்லையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. அதாவது சிறிய குற்றங்களுக்கு இது பொருந்தும். கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் சொல்லுவாங்க, சேவை பதிவேடு அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க. இந்த பதிவேடில் பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக எஃப்ஐஆர் அவங்க போடலங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்பி ஆஃபீஸ் இருக்குங்க. அந்த எஸ்பி ஆஃபீஸுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய புகாரை நீங்கள் தரலாம். அதாவது பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 173/4 வந்து நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற 2023 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் மனு கொடுக்கலாம். ஒருவேளை அங்கேயும் நடவடிக்கை இல்லை, எஸ்பி ஆஃபீஸுக்கு போயும் ஆதாரங்களுடன் புகார் அனுப்பியும் அதற்கு பிறகு நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம். அதாவது பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 175/3 கீழே வந்து நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் உங்களுக்கான நிவாரணத்தை பெற முடியும். அதாவது நீதிமன்றத்தின் மூலம் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு உத்தரவு பெறலாம். உங்களுடைய சட்ட உரிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்னா என்னென்னங்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சட்ட விழிப்புணர்வு காணொலியில் சந்திப்போம். உங்கள் வழக்கறிஞர் கோகுல் பாபு.